ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி வந்து சீக்கிரமாகவே ஆல் டைம் ஹை போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்கு புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராம்லேயும் போட்டுட்ருக்கேன். சரிங்களா, வீடியோவில் அடிக்கடி போட முடியலனா கூட டெலிகிராமில் அடிக்கடி போட்டுட்ருக்கேன். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா, ஓகே, நம்ம டாபிக் போகலாம். இப்போ வந்து பிடிசி வந்து ஒன் டேயில் வச்சுருக்கேன். கரண்ட்டாக வந்து 69,500 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து இப்போ மேலே பாருங்கள், இந்த ஒயிட் லைன் வரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு. ஸோ லாஸ்ட்டாக டெலிகிராமில் கூட சொல்லியிருந்தேன், 71,200க்கு மேலே லிக்விடிட்டி பிடிசி எடுக்காமலே ஒரு பெரிய ஒரு கிராஷ் கொடுத்தான். சரிங்களா, ஸோ இந்த ஒரு கேண்டில், ரெண்டு கேண்டில் வந்து பெரிய கேண்டில் வந்து ஒரு கிராஷ் கொடுத்துட்டான். சரிங்களா, ஒரு டம்ப்பு கொடுத்துட்டான். ஸோ வந்து லிக்விடிட்டி எடுக்காமல் தான் கொடுத்துருக்கான். சரிங்களா, அதனால் மோஸ்ட்லி வந்து என்ன சொன்னேன்னா, அப்போ என்ன சொன்னேன்னா, இந்த கேண்டில் இருக்கும்போது டெலிகிராமில் என்ன சொன்னேன்னா, இதே கேண்டில் 58க்கு போனால் தான் வந்து கீழே 58 லிக்விடிட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒன் டே கேண்டில் 64க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா வாய்ப்பு கம்மியாகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அதே மாதிரி பிடிசி வந்து 64க்கு மேலே ஒன் டேயில் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இங்கே போகலை. சரிங்களா, ஸோ இங்கே போகாமல் என்ன ஆகிருக்குன்னா ப்ரைஸ் வந்து மறுபடியும் வந்து பம்ப் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா, லைட்டாக வந்து ஒரு கிராஷ் வந்தது அடுத்த இந்த கேண்டில். பட் ஏன்னா இந்த இடத்துல நான் சொன்னேன், பிடிசி 64 வந்தால் மட்டும்தான் கீழே 68 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா. ஆனால் இது 64 வரல இந்த கேண்டில். சரிங்களா, மேலே க்ளோஸ் வச்சுட்டு டக்குன்னு வந்து மேலே வந்துட்டான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு பிடிசி இந்த மாதிரி மூவ் இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த லிக்விடிட்டி எடுக்காமலே வந்தான் பார்த்தீங்களா. ஸோ அதனால் கண்டிப்பான முறையில் இந்த லிக்விடிட்டி எடுப்பான். ஏன்னா இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுக்காமல் வந்துட்டானா, ஸோ மறுபடியும் வந்து பிடிசி மேலே போகிறான்னா மறுபடியும் லிக்விடிட்டி எடுக்காமலும் மறுபடியும் கீழே வர மாட்டாங்க. கண்டிப்பான இந்த முறையில் லிக்விடிட்டி எடுப்பான். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் அகைன் வந்து இதுக்கு மேலே லிக்விடிட்டி இருக்கும். எதுக்கு மேலேனா 74 இருக்குது பார்த்தீங்களா, 74,000க்கு மேலே லிக்விடிட்டி கிட்டத்தட்ட 75, 76, 77, 78 அதுக்கு மேலே அப்படியே லிக்விடிட்டி 80 வரையும் லிக்விடிட்டி போட்டுட்ருக்கானுங்க ஷார்ட்டுக்கு. சரிங்களா, அதனால் பிடிசி வந்து சீக்கிரமாகவே ஆல் டைம் ஹை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, சீக்கிரமாக போயிடும், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த டெக்னிக்கல் பிரகாரம் இந்த லிக்விடிட்டி எடுத்து அதுக்கப்புறம் இந்த லிக்விடிட்டி எடுக்கும், அதுக்கப்புறம் மேலே உள்ள லிக்விடிட்டி எடுத்துகிட்டு அப்படியே போகிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் இது கீழே 50, 60, 58 வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா, வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு தான் சொல்லலாம். சரிங்களா, வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது, இந்த லிக்விடிட்டி கண்டிப்பான முறையில் எடுக்கத்தான் போகும். சரிங்களா, இந்த லிக்விடிட்டி 71.2 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே உள்ள லிக்விடிட்டி எடுக்க தான் அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை எடுத்துட்டா அதுக்கப்புறம் இதுக்கு மேலே உள்ள எடுக்க தான் அதிகமான சான்ஸ் இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு மேலே தான் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே போகிறதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை. ஸோ கீழே அப்படி போகணும்னா இங்கே என்ன சினாரியோ நடக்கணும், இப்போதைக்கு கரண்ட்டாக உள்ள மார்க்கெட்டில் என்ன சினாரியோ நடக்கணும்னா, இங்கேருந்து கீழே போகிறதுக்கு இங்கேருந்தே இப்படி கீழே போயிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே கிட்டத்தட்ட லிக்விடிட்டி எடுக்காமல் பிளேஸில் வந்து இங்கே வந்துட்டான். ஸோ இங்கேருந்து இங்கே கொஞ்சம் தூரம் தான் இருக்குது லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு. அதை விட்டுட்டு இவன் இங்கேருந்து இங்கே போக மாட்டான். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த இடத்துல லிக்விடிட்டி மேலே எடுக்க தான் பார்ப்பான். அதனால் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்படி கீழே போகணும்னா சினாரியோ எப்படி நடக்கணும்னா, பிடிசிக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிக்விடிட்டி தான் ஹை லிக்விடிட்டி, 74க்கு மேலே லிக்விடிட்டி இருக்கும். அப்படி எடுத்தானா பிடிசி வந்து இப்படி மேலே போய் 74க்கு மேலே லிக்விடிட்டி எடுத்துட்டு இப்படி வேணாலும் வரலான்னு தவிர இங்கேருந்து இப்படி வரமாட்டான். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடந்தால் மட்டும்தான் அது நடக்கும். பட் வந்து இங்கேருந்து இப்படி கீழே விழுவது வந்து வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரையும் இது வந்து இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் எடுக்காமல் மேலே அப்படியே கண்டினியூ ஆகும் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம சினாரியோ வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஒன் டேயில் நான் வச்சுருக்கேன்ல, இப்போ இதை எடுத்துடுறேன். நான் உங்களுக்கு எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வீக்லியில் வைக்கிறேன். ஸோ வீக்லியில் வச்சா உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே பாருங்கள்,
வீக்லியில் பாருங்கள், இந்த ட்ரெண்டு பாருங்கள், இந்த ட்ரெண்டு. ஸோ இதுதான் வந்து அப் ட்ரெண்டுக்கான சப்போர்ட்டு, ரெசிஸ்டண்ட். இப்போது இந்த ரெசிஸ்டண்ட்டை வீக்லியில் உடச்சிருச்சு. வீக்லியில் உடச்சி இப்போ ரீடெஸ்ட்டு தான் இங்கே நடக்குது. ஸோ நம்ம ஒன் டேயில் பார்த்த மாதிரியும் நம்ம வீக்லியில் பார்த்த மாதிரியும் கரெக்டாக வந்து இங்கே வீக்லியில் ரீடெஸ்ட் நடக்குது ட்ரெண்டுக்கு. அதே மாதிரி ஒன் டேயில் வந்து மேலே லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இது ஃபர்தராக மேலே போக தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் 1 லேக்குக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. 90 1 லேக்கு அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பிடிசிக்கு. ஸோ நம்ம டெக்னிக்கலாக அப்படி தான் காமிக்குது. அதுக்கு இடையில ஏதாவது மேலே 74க்கு மேலே போயிட்டு கீழே வர மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். சரிங்களா? ஆனால் இப்போதைக்கு மேலே கண்டிப்பாக 74க்கு மேலே போகிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. அது அப்படியே கண்டினியூ ஆகி 90 1 லேக் போகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ரிவர்ஸ் வந்தால் வர மாதிரி சான்ஸு தான் நம்ம வீடியோ போடுவோம், நம்ம டெக்னிக்கலாக நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து ஒரு மேலே போகிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது பிடிசி. சரிங்களா? ஸோ பிடிசியை வந்து ஃபாலோ பண்ணும், மணி வந்து ஃபாலோ ஆகும், ஆல்ட் காயின் ஃப்ளோ ஆகும். ஏன்னா பிடிசி ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ அதனால் எப்போ வேணாலும் ஆல்ட் காயினுக்கு வந்து மணி ஃப்ளோ ஆகலாம், ஆல்ட் காயின் சீசன் வரலாம். பட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நியூ காயின் தான் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட்டு பீரியடில் தான் வந்து ஓல்டு காயின்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும். பட் இப்போ நியூ காயின் தான் ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணணும், நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? ஓகே காய்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். நான் சொல்கிற விஷயம், நான் டெக்னிக்கல் சொல்கிற விஷயம், சைக்காலஜி சொல்கிற விஷயம் எல்லாமே வந்து என்னுடைய ஓன் ஒப்பீனியன் தான். இது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் வச்சு, உங்களுடைய டெக்னிக்கலை வச்சு ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. சரிங்களா? ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.